ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் அ ப்ராசஸ் அக்கௌண்ட் அண்ட் நார்மல் லாஸ் அக்கௌண்ட். Input of raw material 1000 units at 6 rupees per unit. Then direct wages, direct material, production overheads. Then actual output transfer to process 2. அது வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க 950 யூனிட்ஸ். நார்மல் லாஸ் வந்து 5% இருக்கு. ஸ்கிராப் வேல்யூ வந்து 4 rupees per unit கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் போட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஷினில் 1000 யூனிட்ஸ் அட் 6 rupees. ஸோ இன்புட்டில் வந்து யூனிட்ஸ் 1000, அமௌண்ட் வந்து 1000 into 6, ஏன்னா per யூனிட் வந்து 6. ஓகேவா? ஸோ 6000. அடுத்தது நம்மளோட காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதிடுவோம். கரெக்டாக? டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து 5200, தென் டைரக்ட் வேஜஸ் வந்து 4000, அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 4000. ஓகேவா? ஸோ நம்ம காஸ்ட் எல்லாமே எழுதிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆக்சுவல் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் 2 அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டோட ஃபைனல் அவுட்புட், அதாவது ப்ராசஸ் 1ல இருந்து ப்ராசஸ் 2க்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் போகுதுன்னா 950 யூனிட்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் லாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் அது கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நார்மல் லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5%. அதாவது நார்மலாக வந்துட்டு இது எப்பயுமே ரெகுலராக அந்த கம்பெனியில் நார்மலாக 5% வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 1000 into 5%. எவ்வளோ யூனிட்ஸ் லாஸ் ஆயிருக்கு பாருங்க, 50 யூனிட்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதை வந்துட்டு இந்த 50 யூனிட்ஸ் நார்மல் லாஸை வந்துட்டு எப்பயுமே ஸ்கிராப் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 rupees per unit. அப்போ இந்த 50 யூனிட்ஸ் லாஸ் ஆச்சுல, இதை வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணோம்னா, அதாவது நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 4 rupees கிடைக்கும். ஸோ 200 நமக்கு வந்து இந்த யூனிட்ஸ் இந்த நார்மல் லாஸ்ல இருந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா? அதோட அமௌண்ட் தான் இது. அப்போ நமக்கு ஆக்சுவல் காஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 950 யூனிட்ஸ்க்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 1000, இந்த பக்கம் டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 19,200. ஓகேவா? ஸோ அதோட சேம் இது அப்படி இந்த பக்கமும் போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த 19,200ல 200 வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் நார்மல் லாஸ்ல. அதோட ஸ்கிராப் வேல்யூல அதோட சேல்ல அந்த அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் 19,000 தான் நம்மளோட காஸ்ட். இந்த 950 யூனிட்ஸ்க்கு 19,000 தான் நம்மளுடைய காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 19,000 டிவைடட் பை 950 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? ₹20 per யூனிட். ஓகேவா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 rupees வந்து நமக்கு காஸ்ட் வந்துருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? நம்மள நார்மல் லாஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம எதை எடுக்க போறோம்னா இந்த நார்மல் லாஸ் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த நார்மல் லாஸ் இந்த பக்கம் வந்துடும். ஓகே, ஸோ டெபிட் சைடுக்கு வந்துருச்சுன்னா இது வந்து டூ ப்ராசஸ் அக்கௌண்ட், அதாவது ப்ராசஸ் நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ன்ற நேம் நம்ம நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ன்ற அக்கௌண்ட்டுக்குள்ள நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ன்ற நேம் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்? ஸோ இந்த நார்மல் லாஸ் எதுல இருந்து வந்திருக்கு? ப்ராசஸ் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ டூ ப்ராசஸ் அக்கௌண்ட், நார்மல் லாஸ் எவ்வளோ? 50, 200. ஓகேவா? ஸோ இந்த 50, 200 வந்து இப்போ நம்ம டேலி பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இங்க வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது கொஸ்டின்ல. ஸோ நம்ம எப்படி டேலி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நார்மல் லாஸ் பண்றதுனால என்ன ஆகுது? இந்த நார்மல் லாஸ்ல இருந்து நமக்கு 200 வந்து கேஷ், நம்ம சேல் பண்றதுனால 200 கேஷா வருது இல்லையா? ஸோ அந்த கேஷ் அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேம் 50, 200. ஸோ இது வந்துட்டு சேல் ஆஃப் ஸ்கிராப், நம்ம சேல் பண்ண ஸ்கிராப்க்கு நமக்கு கேஷ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து கேஷ் அக்கௌண்ட்ல போடுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.